இப்போ செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வர்றது தான் அந்த ப்ரோமோ. நான் மார்னிங் ப்ரோமோவில் பிரஜனை விட்டுட்டேன். நான் அவரை பார்க்கல சரியா. அவர் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. மேபி சாண்ட்ரா போயிட்டாங்கன்னு கொஞ்சம் டல்லாக உட்காந்துருக்கலாம். பிரஜன், கலையரசன், அமித் அண்ட் துஷார் 4 பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. 4 என்ன ஃபீமேல் கண்டஸ்டன்ஸை ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு தெரில. மேபி அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4 பேர் உள்ளே வந்திருக்காங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அரோரா மட்டும் பார்த்துட்டு துஷாரை பார்த்துட்டு செம ஹாப்பி அந்த பக்கம் டேர்ன் பண்ணி நிற்கிறாங்க. அப்புறம் துஷார் போயிட்டு இப்படி திருப்பி விட்டு சினிமாவில் ஹீரோயின்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இப்படி திருப்பி விட்டுட்டு ஹக் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி சார் வந்து அதை வந்து இப்படி ஃபில்ம் பண்ணுற மாதிரி டைரக்டர் வைக்கிற மாதிரி வச்சுட்ருக்காரு. இவர் தான் அப்படி வைக்க சொல்லி போஸ்ட் கொடுக்க சொன்னாரா இல்லை அவங்க நேச்சுரலாக பண்ணதை இவர் இப்படி வைக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. எல்லோரும் அந்த குறுக்கு சிறுத்தவடைய பாட்டு பாடுறாங்க. ஆளுக்கு ஒரு ஃபேவரட்ஸை பார்த்துட்டு இருந்தால் எனக்கு ஃபுல்லாக பிரவீன் காந்தி சார் தான் கண்ணுக்கு தெரிகிறாரு. ஏன்னா நிஜமாகவே நம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாரே தவிர ஒரு துளி கூட யார் மேலேயும் அவருக்கு வன்மமே இல்லை. அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாரு ஒரு மொமெண்ட்டையும். அப்புறமா துஷார் வந்து தனியாக வந்து உட்காந்து துஷாரும் அரோராவும் பேசுகிறாங்க. அப்போ அரோரா வந்து துஷார்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் அழுக வைக்கணும், என்னை அழுக வைக்கணும்னா நீ தான் காரணம், துஷாருங்கிற பேரை எல்லோரும் சொல்லிடுவாங்க, நீ போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு. பட் இப்போ யாரும் சொல்கிறதில்ல. பாரு அண்ட் கமருதன் சொல்லியிருக்காங்க, அவங்க போயிட்டாங்க. வேறு யாரும் சொல்லியிருக்காங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க 2 பேர் இப்படி உன் பேரை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ துஷார் வந்து சொல்கிறாரு, நீ இந்தளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முழுக்க உன்னோட உழைப்பு தான் காரணம், நல்லா பண்ணிகிட்ருக்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிறாரு. வேறு யாருன்னா நம்ம 2 பேரும் லவ் கண்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் ஃபஸ்ட் எவிக்ட் ஆகி போயிட்டோம், இவங்க மட்டும் இவ்வளோ நாள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஜெலஸ் ஃபீலிங் வந்திருக்கும். பட் அவர்கிட்ட சுத்தமாக இல்லை. நான் ஃபஸ்ட்டெல்லாம் துஷார் பார்க்கும்போது துஷாருக்கு ஒரு தமிழ் முகம் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் டைட்டில் அடிச்சிருப்பார் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் சில டைமில். ஆனால் அவர் 5th வீக்கோ ஏதோ ரொம்ப ஏர்லியராகவே எவிக்ட் ஆகி போயிட்டார். பட் இப்போ வரும்போது கூட அரோரா கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக தான் பிஹேவ் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் அந்த அரோரா எழுதி வச்சிருக்கிறத கொடுக்குறாங்களா இல்லையான்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.